எனதன்பே, இனிய அருளாசி. இந்த உலகம், இந்த உடல், இந்த வாழ்க்கை, ஏன் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் இது துன்பத் தருவது என்று கூறுகிறது தெரியுமா? பிறவி பெருந்துயரம் என் உயிரே, பிறப்பறுக்க வேண்டாவோ? பேசரிய நவவாயில் என் உயிரே, பெரும் என்ன கூறிடுவாய்? அழியும் உடல் மீது என் உயிரே, ஆசை கொண்டு அலையலாமோ? பொல்லாத உலகமடா என் உயிரே, பொய்களவு நிறைந்ததடா. அழுது புரண்டாலும் என் உயிரே, ஆற்றுவார் இல்லையடா. தேம்பி அழுதாலும் என் உயிரே, தேற்றுவார் இல்லையடா. என்னவென்று சொல்லுவேன் என் உயிரே, ஏமாற்று உலகமடா. இதனை நீ இங்கு என் உயிரே, இனிதனவே ஏற்க வேண்டாம். அரிதினும் அரிதுகான் என் உயிரே, ஆனந்த யோகமடா. இதனை கைகொண்டே என் உயிரே, இச்சைகளை அறுத்திடுவாய். நீங்காத நிட்டை கொண்டே என் உயிரே, நின்மல சிவமாவாய். நீண்ட பெருந்தூரம் நெடுங்கால தோர்பயனும் புறப்பட்டதெப்போது புரியவில்லை என் மனமே, புறப்பட்டதெப்போது புரியவில்லை என் மனமே. நீண்ட பெருந்தூரம் நெடுங்கால தோர்பயனும் புறப்பட்டதெப்போது புரியவில்லை என் மனமே, புறப்பட்டதெப்போது புரியவில்லை என் மனமே. காணலின் நீரெனவே காணுகின்ற சகமதனை கனவில் வரும் காட்சியென கனப்பொழுதில் நீக்கிவிடு. வெம்பிறப்பின் வேதனைக்கு என் உயிரே, வேதாந்த விருட்சனில் சாகாமல் தான் பிழைக்க என் உயிரே, சாத்திரம் தருமருந்து. இந்த மருந்துண்டால் இனி பிறக்க தேவையில்லை. வாழ்வாங்கு வாழ்வோமே, வானவெளி எங்குமே. என்ன புரியவில்லையா? யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால் அதுவியானால் மரணமில்லா பெருவாழ்வு. ஜனனம் உண்டானால் அல்லவோ மரணம். இந்த மரணத்தை ஜெயிக்கும் ஒரே வழி யோகம். இந்த யோகத்தில் உன்னை உணர்ந்த பிறகு நீ ஞானத்தில் அதுவே ஆகிவிடுகிறாய். எது? தத்துவமசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகிறாய். அது நீ ஆகிறாய், அது நீ ஆகிறாய், அதுவே நீ ஆகிறாய். நான் தரும் ஒவ்வொரு பயிற்சியும் அது உம்முடையதே, உங்களுடையதே, உமக்கானதே. இது சூட்சுமத்திலிருந்து எனக்கு கிடைத்ததல்ல, அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. காரணம், இந்த யோகமும் சரி, ஞானமும் சரி, இதன் அனுபவங்களும் சரி, அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பல ஜென்ம தேடல் இந்த பிறவியில் பூர்த்தியாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மந்திரங்கள் உமக்கானவை, உமக்காக அருளப்பட்டிருக்கிறது. இந்த யோக அபியாச சாதனைகளில் வரும் அற்புத அனுபவங்கள் அது உங்களுக்கானவை. இந்த குரு கூட உங்களுக்கானவர்தான். நான் முக்தி அடைவது மட்டும் முதன்மையானதல்ல. என்னை சார்ந்த நீங்களும் அந்த முழுமைக்குள் சென்று விட வேண்டும். நம் தபஸ்வினி அவர்கள், உமா அவர்கள் பெயர்களுக்கு கீழே அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த மகா வாக்கிய மந்திரத்தை தனக்குரியதாக்கி வெளியிடுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் இந்த ஞான வார்த்தைகளில் ஏதாவது ஒன்றை உங்களுக்கானதாக பிடித்துக் கொள்ளுங்கள். அது முக்திக்குள் இட்டு சென்று விடும், முழுமையாய் மாற்றிவிடும். இது சத்தியமான உண்மை. என் குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்தியதால் தான் இந்த பிறவி பெருங்கடலை என்னால் நீந்த முடிந்தது. நீங்களும் அவ்வாறே. உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறு துரும்புதான் இந்த மகா மந்திரங்கள். இது வேதகால ரிஷிகள் நமக்காக படைத்தார்கள். அது வேதங்களில் மறைந்து கிடந்தது.
நம் குரு அவர்கள் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதமம், மத்தியமம், உத்தமம் எனும் நிலைகளில் அதை உச்சாரணம் செய்ய சொல்லிக் கொடுக்கிறேன். தாழ்ந்த நிலை, மத்தியம நிலை, உயர்ந்த நிலை என்பது. ஆகவே இந்த மந்திரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மகா வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சிகளை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுது பயிற்சி வேறு நீங்கள் வேறு அல்ல என்கின்ற நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அதீதமான நிலைகள் உங்களுக்குள் சித்திக்கும். ஆனால் இதில் ஒரு சாரார் மட்டும் பயிற்சி வேறு தான் வேறு, அது ஏதோ ஒரு கடமை என எண்ணுகிறார்கள். இல்லை, இந்த பயிற்சி தான் உங்களை மூடியிருக்கும் திரைகளை விளக்கும் அற்புதமான திறவுகோள். ஆகவே இவ்வளவு அழகான வாக்கியங்களும் வார்த்தைகளும் மந்திரங்களும் யோகமும் ஞானமும் அது உங்களுடையது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு அத்தியாசம் செய்து பாருங்கள். இது எனக்காக அருளப்பட்டிருக்கிறது. இது நான் செய்த பாக்கியம். இது ஒவ்வொரு நொடியும் ஞான வார்த்தைகள் என் காதுகளில் வந்து ஒலிக்கிறது. அது குருவின் பாக்கியமாக, வேதமாக பாக்கியமாக இது எனக்காக வழங்கப்படுகிறது. நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த முழுமையான மனநிலைக்குள் வந்து பாருங்கள். அதன் பிறகு அனைத்தும் உங்களுக்குள் சித்தியாகிவிடும். ஆகவே என் வார்த்தைகளை காதால் கேட்டால் அது காற்றோடு கலந்து விடும். மனதிற்குள் கேட்டால் அது மறதியில் மறந்து போகும். ஆன்மாவிற்குள் கேளுங்கள். இது எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக அருளப்பட்டிருக்கிறது. இது எனக்கான மகா வாக்கியமும் இந்த யோகமும் ஞானமும் முக்திக்கானது என முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதுவாக மலர்வீர்கள். இதில் முக்கியமான விஷயம், இந்த பயிற்சிகள் வேறு, நீங்கள் வேறாக இருப்பதுதான். ஒவ்வொரு நொடியும் இந்த பயிற்சி என்னுடையதே. நான் சுவாச பந்தனம் செய்வேன், நான் மனம் கடந்த நிலை பெறுவேன், நான் நானாக மலர்வேன் என்கின்ற வைராக்கியம் கொண்டு வந்து பாருங்கள். குண்டலி உங்களுக்குள் அற்புதத்தை விளைவிக்கும். என் அன்பும் அருளும் தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நன்றி. செய்க நலமே பெறுக.